பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் எபிசோடில் ட்ரை பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, நம்ம என்னெல்லாம் அதில் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம நோட்டி பார்த்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் அப்படிங்கிறத வந்து எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ பிரிண்ட் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் அவுட்புட்டாக வருது. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டபுள் கோட்ஸ்க்கு பதிலாக இன்னொரு விஷயம் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளேயும் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். நம்ம அப்பாஸ்ட்ரஃபி மாதிரி போடுவோம் அதில். ஸோ டபுள் கோட்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே இதே மாதிரி ஹலோ வேர்ல்டை கொடுத்தீங்கன்னாலும் அப்போ இந்த மாதிரி ரன் பண்ணிங்கன்னா அதே அவுட்புட் தான் வரும், ஹலோ வேர்ல்டுன்னு வரும். ஓகேயா. ஸோ சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளேயும் நீங்கள் அந்த சென்டென்ஸை கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்க்குள்ளேயும் அந்த சென்டென்ஸை கொடுக்கலாம். அந்த மாதிரி எந்த கோட்ஸ்க்குள்ளே சென்டென்ஸை கொடுத்தாலும் உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வந்து வரும். ஓகேயா. ஸோ இதுதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அவுட்புட் ஸ்க்ரீனில், இந்த மாதிரி ஒரு அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேயா. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் 2 மேஜர் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 மேஜர் ஃபீச்சர்ஸுங்கிற மாதிரி இதில் ஆர்கியூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேயா. இது ஏன் ஆர்கியூமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே போக போக உங்களுக்கு புரியும். பட் இப்போதைக்கு 2 ஆர்கியூமெண்ட்ஸ் ஒரு 2 ஃபீச்சர்ஸ் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இருக்குது. அதை ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேயா. ஸோ இப்போ இங்கே ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இருக்குது, கரெக்டாக. இப்போ நான் அடுத்த லைன் போயிட்டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை டைப் பண்ண போகிறேன். ஓகே, நான் என்ன டைப் பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் இஸ் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். ஓகேயா. ஸோ இது ஒரு சென்டென்ஸும் டைப் பண்ணலாம், இல்லை ஒரு வேர்டும் டைப் பண்ணலாம், இல்லை ஒரு லெட்டர் கூட டைப் பண்ணலாம். நீங்கள் எதை வேணால் இந்த கோட்ஸ்குள்ளே கொடுக்குறீங்களோ அதை அப்படியே கன்சோல் அவுட்புட்டில், அதாவது நம்மளோட அந்த கீழே இருக்க அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பட்டனை அமுக்க போகிறோம். இது ரன் பண்ணிங்கன்னா தானாகவே சேவ் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் நான் எதுவும் சேவ் பண்ணல. ஓகே, இந்த பார்த்தீங்களா ஹலோ வேர்ல்டு வந்திருக்கு, அடுத்த லைனில் பைத்தான் இஸ் ஆசம்னு வந்திருக்கு. அது ஏன் தானாக அடுத்த லைன் போச்சு, நம்ம அடுத்த லைன் போகவே சொல்லலை இல்லையா. அங்கே தான் நம்மளோட மொதல் ஆர்கியூமெண்ட் வருது. நம்மளோட மொதல் ஆர்கியூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பிரிண்டில் இருக்க எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எண்ட் ஆர்கியூமெண்ட். இதை டீஃபால்ட்டாக நம்ம என்ன சொல்லி வச்சுருப்பாங்க அப்படின்னா அடுத்த லைன் போடா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம எதுவுமே சொல்லாமல் ஓகே ஹலோ வேர்ல்டுங்கிறது முடிஞ்சிடுச்சா, ஓகே என் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது, நான் அடுத்த லைன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீஃபால்ட்டாக இருக்கிறத அது பண்ணுது. நம்ம வேணும்னா அடுத்த லைன்லாம் போகக்கூடாதுன்னு அதுக்கிட்ட சொல்லலாம். ஓகேயா. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த எண்ட் ஆர்கியூமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹலோ வேர்ல்டுக்கு அப்புறம் ஒரு கமாவை போடுறேன். போட்டுட்டு எண்ட் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை ஈக்குவல் டு போட்டுட்டு அது என்னவா இருக்கணும்னு சொல்கிறேன். டீஃபால்ட்டாக இங்கே பார்த்தீங்களா \n அப்படிங்கிறத காமிக்குது. \n ஒன்றும் இல்லை, அடுத்த லைன் போன்னு சொல்கிறதுக்கான கமாண்ட் தான் \n. இந்த \n என்ன, இதுக்கான அர்த்தம் எல்லாமே நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த \n அடுத்த லைன் போன்னு சொல்கிற கமாண்ட், அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா. சரி, இப்போ இது டீஃபால்ட்டாக இப்போ எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு கோட்ஸ்குள்ளே \n அப்படின்னு இருக்குது. ஓகே, இது டீஃபால்ட்டாக இருக்குது, அதனால தான் அது அடுத்த லைன் போகுது, இது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த \n நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே டெலீட் பண்ணிட்டு வெறுமனே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் போதும். அப்போ என்ன பண்ணும், நம்ம என்ன வச்சுருக்கோமோ அப்படியே அடுத்து ஒரே லைன்லேயே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா ஹலோ வேர்ல்டு இருக்குது, ஆனால் இங்கே பைத்தான் இஸ் ஆசம்ங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு அடுத்த லைன் போகல. ஸோ இந்த மாதிரி எண்ட் ஆர்கியூமெண்ட்டை வச்சு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோன்னே என்ன பண்ணணும், எண்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம். இதுதான் எண்ட் ஆர்கியூமெண்ட். ஓகேயா. ஸோ எண்ட் ஆர்கியூமெண்ட்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ரைட். ஸோ இப்போ இந்த எண்ட் ஆர்கியூமெண்ட்டை வச்சு ஒரு குவிஸ் இருக்குது. இதுக்கான ஆன்சரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரிண்ட் ஆஃப் 2+3ங்கிறது கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஒரு கமா போட்டு எண்ட் ஆர்கியூமெண்ட்டில் என்ன போடணுங்கிறத எம்டியாக விட்டாங்க. ஓகேயா. அடுத்த லைனில் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதில் 2+3 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். இதில் அந்த எண்ட் ஆர்கியூமெண்ட்டில் என்ன வந்தால் நம்மளோட இந்த டிசையர்ட் சென்டென்ஸ் கிடைக்கும். டிசையர்ட் சென்டென்ஸ் என்ன, 2+3 = 5. இதெல்லாம் ஒரே லைனில் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு.
ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2+3ங்கிறது ஸ்ட்ரிங் கோட்ஸ்குள்ளே இருக்க அப்போ அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ 2+3ங்கிற அந்த லெட்டர்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ எண்ட் ஆர்குமெண்ட் அப்ளை ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக எண்ட் ஆர்குமெண்ட் வந்து அடுத்த லைன் போன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அடுத்த லைன் போயிடும். பிரிண்ட் 2+3 இருக்குது. 2+3 இப்போ அடிஷன் பண்ணி தானாகவே ஆன்சர் கொண்டு வரும். அப்படின்னா தான் 5 அந்த டிசைர் சென்டென்ஸ் கிடைக்கும். சரி, ஓகே. அப்போ அந்த 5ம் கிடச்சிச்சு, முதல்ல இருக்க 2+3யும் கிடச்சிச்சு. அந்த நடுவில் இருக்க அந்த கேப்பு தான் மிஸ்ஸிங். கரெக்டாக? ஸோ இப்போ அந்த கேப்பை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணணும்? இங்கே இருக்கிற அந்த எம்டி ஸ்பேசஸ்க்கு பதிலாக அந்த இது \n பதிலாக நம்ம வந்து =2ங்கிறத போட போகிறோம். ஸோ இப்படி =2ங்கிறத நீங்கள் போட்டனால 2+3 அதுக்கப்புறம் எண்ட் ஆர்குமெண்ட் வரும். அப்போ =2 பிரிண்ட் ஆகிடுதா? அதுக்கப்புறம் அடுத்த லைன் போது அங்கே ஒரு 5ங்கிற ஆன்சர் இருக்குது, அது வந்துடுது. ஸோ இப்போ 2+3 = 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ எண்ட் ஆர்குமெண்ட்டோட ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இதுலேருந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னொரு ஆர்குமெண்ட், அதாவது ரெண்டாவது ஆர்குமெண்ட்டுக்கு போகிறோம். அதுதான் செப்பரேஷன் ஆர்குமெண்ட். ஓகேயா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே ஒரே ஒரு வார்த்தையை இல்லை ஒரே ஒரு சென்டென்ஸை இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பிரிண்ட் பண்ணுறது. இதை தான் நம்ம இப்போதைக்கு பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்தை தான் பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? நம்ம நிறைய வார்த்தைகளை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நிறைய வார்த்தைகளை பிரிண்ட் பண்ணுறப்ப என்ன பிரச்சனை வருது, அதில் எப்படி இந்த செப்பரேஷன் ஆர்குமெண்ட் ஹெல்ப் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நிறைய வேர்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு. ஓகேயா? ஸோ இப்போ ஒரு ரேண்டம் செட் ஆஃப் வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ பிரிண்ட் அப்படிங்கிறத முதல்ல போட்டுக்கோம். டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன போட்டாலும் வரும்னு தெரியும். சரி, இப்போ ஒரு ரேண்டம் செட் ஆஃப் வேர்ட்ஸ் எடுத்துக்கிறோன்னு சொல்லியாச்சு. நான் இங்கே எனக்கு சுற்றி இருக்க பொருட்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப். சரி, ஓகே. அடுத்து பவர் பேங்க். அடுத்து மைக்கு. இதை கோச்சுக்குள்ளே கொடுக்க மாட்டேன். அடுத்த விஷயம் ஃபோன். ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 விஷயத்தை நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாத்துலேயும் நம்ம பாருங்கள், ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவுலையும் நான் வந்து ஒரு கமாவை போட்டிருக்கேன். அண்ட் எல்லா வார்த்தையும் தனித்தனியாக இப்போ இருக்குது. ரைட்? ஸோ இதை இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதில் இருந்து செப்பரேஷன் ஆர்குமெண்ட் எங்கே ஹெல்ப் பண்ணுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம லேப்டாப், பவர் பேங்க், மைக், ஃபோன் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதை பிரிண்ட் பண்ணுறப்ப நடுவில் ஒரு ஸ்பேஸ் வருது. லேப்டாப் ஸ்பேஸ், பவர் பேங்க் ஸ்பேஸ், மைக் ஸ்பேஸ், அப்படி தான் ஃபோன் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே ஸ்பேஸ் கூடன்னு அதுக்கிட்ட சொல்லலை, ஆனால் தானாகவே அது ஸ்பேஸை போட்டுக்குச்சு. ஸோ எங்கெல்லாம் நம்ம கம்மா போட்டு ஒரு விஷயத்தை செப்பரேட் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் அந்த செப்பரேஷன் ஆர்குமெண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அது தானாக அப்ளை ஆகிக்குது. எப்படி நம்ம எண்ட் ஆர்குமெண்ட் வந்து டிஃபால்ட்டாக அடுத்த லைன் போன்னு சொல்லுமோ, இந்த செப்பரேஷன் ஆர்குமெண்ட், அதாவது எங்கெல்லாம் கம்மா போட்டு செப்பரேட் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் தானாகவே போய் ஒரு ஸ்பேஸை விட்டுடா அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம அதை வேணும்னா மாற்றிக்கலாம். எனக்கு இப்போ இது எல்லாமே வந்து ஸ்பேஸ் வர வேணாம், அதுக்கு பதிலாக ஒரு டாட் வரட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணலான்னா எண்ட் ஆர்குமெண்ட் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி நம்மளோட செப்பரேஷன் இஸ் ஈக்குவல் டு கோட்ஸ்குள்ளே அந்த டாட்டை கொடுத்துடணும். கோட்ஸ்குள்ளே டிஃபால்ட்டாக ஒரு ஸ்பேஸ், கோட்ஸ் ஸ்பேஸ் கோட்ஸ் க்ளோஸ் எப்படின்னு இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு டாட்டை வைக்கிறோம். ஸோ இப்படி டாட் வைக்கிறனால நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கமா வர்றப்பெல்லாம் பாருங்கள், லேப்டாப் டாட் பவர் பேங்க் டாட் மைக் டாட் ஃபோன். இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் ஸ்பேஸ் வந்துச்சோ இப்போ அங்கெல்லாம் டாட் வருது. இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட செப்பரேஷன் அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட். ஓகேயா? ஸோ எண்ட் ஆர்குமெண்ட் வந்து அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத சொல்லுது. செப்பரேஷன் ஆர்குமெண்ட் வந்து இந்த மாதிரி கமா வச்சு நம்ம செப்பரேட் பண்ணிகிட்டு இருக்கப்ப அந்த செப்பரேட் பண்ணுறப்ப என்ன பிரிண்ட் பண்ணணுங்கிறத சொல்கிறது தான் நம்மளோட செப்பரேஷன் ஆர்குமெண்ட் வந்து பண்ணுது. ஓகேயா? ஸோ உங்களுக்கு செப்பரேஷன் ஆர்குமெண்ட், எண்ட் ஆர்குமெண்ட் இது ரெண்டுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டைரெக்டாகவே அந்த 2+3 பார்த்தீங்க இல்லையா, தானாகவே வந்து அடிஷனை வந்து பண்ணிக்கிச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி நான் இங்கே வந்து இன்னொரு பிரிண்ட்டுன்னு போட்டு நான் வந்து இப்போ 76 + 4 அப்படின்னு போடுறேன். இதை ரன் பண்ணி பார்த்தீங்களா ஆன்சர் 18 வருது. ஸோ தானாகவே அடிஷன் பண்ணுது. சரி, வேறு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்குறேன். 304ன்னு ஆன்சர் சொல்லுது. ரைட்? ஸோ இப்போ இதே மாதிரி
நம்ம வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்து பார்ப்போம். ஸோ 76 into 4 + 5 அண்ட் தென் ஒரு -2 அப்படின்னு வச்சுக்கோங்க. 304 முதல்ல வந்துச்சு, அதில் +5 பண்ணுறோம் 309, -2 307, அதுதான் ஆன்சர்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, 307 அப்படிங்கிறது ஆன்சராக வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் அதுக்கிட்ட கொடுத்தாலும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சி, அதை தான் எவாலுவேஷன்னு சொல்கிறோம். அதை எவாலுவேட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு அந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதில் ஓவராலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் எதை வேணால் வச்சு நம்மளோட வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் எதை வேணால் பிரிண்ட் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். இதில் 2 மேஜர் ஃபீச்சர்ஸ் இருக்குது, எண்ட் ஆர்குமெண்ட், செப்பரேஷன் ஆர்குமெண்ட். எண்ட் ஆர்குமெண்ட்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எண்டில் என்ன பிரிண்ட் பண்ணணுங்கிறத சொல்கிறது. செப்பரேஷன் ஆர்குமெண்ட்னா கமா எங்கெல்லாம் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் என்ன பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறது தான் செப்பரேஷன் ஆர்குமெண்ட். இதோடே சேர்ந்து ஒரு அரித்மெட்டிக் நம்மளோட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா அதையும் இதால் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லாத்தையும் வச்சு இந்த குவிஸை உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ இந்த குவிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசையர்ட் சென்டென்ஸ் வந்து ஹாய் ஹாய் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். ஆனால் ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும், நடுவில் வந்து டாட் 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 அப்படிங்கிறது தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அவங்களே வந்து பாதி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அடித்து வச்சுட்டாங்க, நம்ம மீதியை மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை ரன் பண்ணால் அவுட்புட் அவங்க கேட்குற மாதிரி வரணும். இதுதான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதில் எண்ட் ஆர்குமெண்ட் அண்ட் செப்பரேஷன் ஆர்குமெண்ட் இதை என்னவா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசையர்ட் சென்டென்ஸ் அவுட்புட்டாக கிடைக்கும். அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்ததை வச்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட டிசையர்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வேணுங்கிற அந்த லெட்டர்ஸ் ஹாய் 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 அதை வந்து அவங்களே டைப் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நடுவில் இருக்கிற எண்ட் ஆர்குமெண்ட் செப்பரேஷன் ஆர்குமெண்ட் மட்டும் என்னவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ இப்போ ஹாய்ங்கிறது பிரிண்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரணும், டாட் 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 வரணும். ஆனால் இங்கே டாட் 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 இருக்கா, இல்லை, கமா தான் இருக்குது. ஸோ இப்போ கமா வந்தால் எதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறது என்னது, செப்பரேஷன் ஆர்குமெண்ட். அப்போ செப்பரேஷன் ஆர்குமெண்ட்டுங்கிறது டாட் டாட் டாட்டாக இருந்தால் தான் அடுத்து நம்மளுக்கு மொதல் ஹாய்க்கு அப்புறம் டாட் 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 வரும். சரி, இப்போ மொதல் பார்ட் முடிச்சது. அடுத்து ரெண்டாவது ஹாய் பிரிண்ட் ஆகுது. ஓகே, அடுத்து என்ன வரணும், டாட் 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 வரணும். இப்போ டாட் 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 வரணும். ஆனால் நம்மளுக்கு இப்போ என்ன இருக்குது, இந்த பிரின்சிப்பை முடிஞ்சிடுச்சு. அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் வரணும்னா அது எதில் சொல்லுவோம், எண்ட் ஆர்குமெண்ட்டில் சொல்லுவோம். அப்போ எண்ட் ஆர்குமெண்ட்டும் டாட் 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 தான். ஓகேயா? செப்பரேஷன் ஆர்குமெண்ட்டும் டாட் டாட் டாட், எண்ட் ஆர்குமெண்ட் டாட் டாட். இப்படி பிரிண்ட் பண்ணிங்கன்னா கடைசியில் இந்த ஹாயும் பிரிண்ட் ஆயிரும். ஓகேயா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோட டிசையர்ட் சென்டென்ஸ் ஹாய் ஹாய் ஹாய்ங்கிறது கிடச்சிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த எண்ட் ஆர்குமெண்ட் அண்ட் செப்பரேஷன் ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.